நைஸ் கேர்ள், தி பியூட்டிஃபுல் கேர்ள், தி வண்டர்ஃபுல் கேர்ள். ஹாய், ஹலோ. நல்ல பல்லுனியா வர மாதிரி. How are you? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? I am fine. I love you. நான் உங்களை லவ் பண்ணல. No problem. நான் தான் லவ் பண்ணலன்ட்டேன். அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. நான் பண்ணுவேன். நீங்க பண்ணுவீங்களா? அத யாரும் தடுக்க முடியாது. என்ன நீங்க பண்றதையா? எஸ். என்ன சொல்றீங்க? நான் உன்னை லவ் பண்ணுவேன். நான் உங்களை லவ் பண்ணல. உன்னை கட்டி பிடிப்பேன். நீங்க என்னை கட்டி பிடிக்க முடியாது. முத்தம் கொடுப்பேன். முத்தம் கொடுக்க முடியாது. கற்பழிப்பேன். யார பத்தி கற்பழிப்பேன்ற? அடிச்சு மூஞ்சி மேல பேத்து புரியும் பேத்து. அட்வான்ஸ் கொடுக்கும்போது எனக்கு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க? இன்னைக்கு நைட் 10 மணில இருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும் ராணேஸ்வரி உன் பொண்டாட்டி மாதிரி நீ என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட அப்படியெல்லாம் சொல்லல யாரும். அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய் என்ன அரட்ற அப்படிதான் மிரட்டுவேன். ஆளு சைஸை பாரு, அவங்க ஆட்டத்தை பாரு, மிரட்டல பாரு. என் ஆட்டம் தான், என் சைஸ் தான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என் சைஸ்ல உனக்கு என்ன பிரச்சனை? உச்சந்தலையில அடி வச்சனா தலை வகுத்துக்குள்ள வந்து வெளிய வந்து எட்டி பார்க்க குடுத்து வாய்க்கு வந்துரும் பாத்துக்க. நீ என்ன பேச்சு பேசியிருக்க என்கிட்ட? இது வேறயா? எங்க குடும்பம் பாப்போம். அப்படியே வருதா மாதிரி தானே அவர் நின்றுக்காரு. மறுபடியும் வேற குடுக்க சொல்றீங்க? ஏய் ரவுண்ட் கொண்ட. ஏய் சும்மாரியா? நல்ல ஆளையும் மூஞ்சி முகரத்தை அடக்கி பேசு. நம்ம நல்ல பிள்ளையாருக்கு டீ-ஷர்ட் போட்ட மாதிரி. பிள்ளையாருக்கு டீ-ஷர்ட் போட்ட மாதிரியா? ஏய் பொம்பளை வாய்ச்சவடால ஓவரா பேசுற. அப்படிதான் பேசுவேன். கடி ஏறி குப்புற படுத்து நெஞ்சுக்க மேல. உன்னை சுரண்டிட்டே எடுக்கணும் அப்புறம். நீ குப்புற படுத்தா முதல்ல நீ படி எந்திரிக்க முடியுமா நான் பாக்குறேன். எந்திரிச்சா தான் படுக்கவே முடியும். நீ எந்திரி பாப்போம், அப்புறம் படுக்கற பத்தி சொல்றேன். நீ மூடு. நீ மூல வாய முடியா? அடக்கு. நான் வாய அடக்கி பேசணும் அவசியம் இல்ல. பொம்பளை இப்படி பேசினா அது குடும்பத்துக்கு ஆகாது. நான் அப்படிதான் பேசுவேன். ஏய் வாய அடி சிரிக்கும் பாரு. வாயங்கடி. ரொம்ப பவன் உலகுற. பொம்பளை ஒரு அடக்க கொடுக்க பேசுற. நான் அடக்க கொடுக்கமா தான் பேசியிருக்கேன். ஆம்பளை பேசினான்னா அது சரித்திரம். என்னத்த சரித்திரம்? பொம்பளை பேசினான்னா அட்டை தருத்திரம். ஆம்பளை பேசினா தான் அட்டை தருத்திரம். ஏய் நீ பேசின பேசல தான் அங்கிட்டு 2-3 வண்டி தூங்கிட்டு கிடக்குது காலை பொளந்துட்டு. வாயங்கடி. அது எப்ப இருந்தே கிடக்கு, இன்னைக்கு தான் பாக்குறியா நீ? ஆரம்பத்துக்கு முன்னாடியே கிடந்துட்டா இருக்கு. இந்த மாதிரி பொம்பளை புள்ள இப்படி வாய் அடக்காம பேசினா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். புதன்கிழமை வரேன், சனிக்கிழமை வரேன், அது என்னோட சௌரியம். உனக்கு என்ன பிரச்சனை அதுல? ஏய் லூசு, நீ போய் டூர் போயிட்டு வரத சொல்லல. புகுந்த வீட்டுக்கு போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன்னு. அது புகுந்த வீடா இருக்கட்டும் பக்கத்து வீடா இருக்கட்டும், அத பத்தி நான் கேட்கல. நான் போறேன், உனக்கு என்ன பிரச்சனை? நான் வருவேன் வராம போவேன், உனக்கு என்ன பிரச்சனை பாரு. ஏய் உன்னை எல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கல வச்சு கொர கொர கொரன்னு உரசி விடுவா. போட்டேன் தெரிஞ்சு வந்துச்சு. நான் போற வீட்டுக்கே மாமியா போட்டு தள்ளுத்துனா உள்ளவே போவேன். நீ பேசுற எப்படி? இது எப்படி இருக்கு? மாமியால போட்டு தள்ளித்தான் போவியா? என் குடும்ப குத்து விளக்க. ஏ லூசு, உன்னை தான் திட்டி இருக்கே ஆடிட்டு இருக்க. இருந்தாலும் ஆடுற மாதிரி இருக்குல்ல அது. ஆனா நீ அடங்க மாட்ட. நான் அடங்கணும்னு அவசியம் இல்ல. பொம்பளை அப்படி பேசக்கூடாது. நான் அப்படிதான் பேசுவேங்க. மரியாதை கொடுக்க பழகிக்க. நான் மரியாதையோட தான் பேசியிருக்கேன். ஒரு ஆண் மகனுக்கு மரியாதை கொடுக்கணும் பண்பாடு. மரியாதை கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். அப்ப என்கிட்ட கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறாம்ல. அப்படி என்னன்னு தெரியாது. டான்ஸ் சார் ரவுடியா நீ? ஏய் யாரை பார்த்து ரவுடியான்னு கேக்குற? குட்டத்தனா கடா தெரிஞ்சு போங்க. யாரை பார்த்து குட்டத்தனான்னு கேக்குற? போ 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 தள்ளி போய் நில்லு. கிட்ட வரவால வச்சுக்கறாத. ஏன் இல்லனா என்ன பண்ணுவ? மாதிரி ஆயிடுவேன். என்னது? ஒரு மாதிரி ஆயிருவேன் நானு. என்ன மயக்கம் வருமா? ஹே டென்ஷன் ஆயிருவேன். ஏன் பிரஷர் சுகர் இருக்கா? டென்ஷன் ஆனனா அப்ப என்ன யானே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்க நீ டென்ஷன் ஆயி காட்டு. ரணகலம் ஆயிடுவேன். நீ காட்டு. என்னத்த காட்ட சொல்ற? டென்ஷன் ஆயி காட்டு. காட்டு காட்டு என்ன பண்ணுவ? இல்ல காட்டு காட்டு என்ன இல்ல என்ன பண்ணுவ? இத புடுங்க முடியுமா தம்பி? சின்ன பிள்ளையாச்சு நம்ம அனுசரிச்சு போவோம்னா சேட்டை கண்ணாடி வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ. புரியுதா? சின்ன பிள்ளை உனக்கு இது மாதிரி விளையாட்டு ஜாமான் நிறைய வாங்கி தருவேன். கேவலமா இருக்கு ஆண் இருக்கிறதுக்கு. அப்பா ஏய் நீ ஆம்பளை தானா? இது அவர் ஆண்டி. அரசியல் இதெல்லாம் என்ன தகுது? ஏய் போட்டு அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்குது. ரெண்டு நெஞ்ச பிடிச்சி ஒரு தள்ளுது பாத்துக்கிட்ட. நீட்டு தள்ளியா? நீ ஆம்பளை தானே? தள்ளு நெஞ்ச பிடிச்சி. நான் நெஞ்ச பிடிச்சி தள்ள. நீங்க ஓசில புழு புளியும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறீங்க. ஐ அம் டீசன்ட் மேன். கை வைக்கிறியா? நீ அடிச்சதெல்லாம் நம்ம கொசு மாதிரி. நான் அடிச்சேன்னு வச்சுக்க. நீ என்ன அடிச்சு? நான் அடிச்சா தாங்க மாட்டேன். 4 மாசம் நீ வேணா அடிச்சு பாரு. யாரு? நீ வேணா அடிச்சு பாருன்ற. நான் ரோசம் உள்ளவன். தாய்மார்கள் இவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்காங்க. ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்கன்னா என்னன்னு?
தம்பி அவதான் பைத்தியம் முடிச்ச சரிக்கு இப்படி பண்ணிவிட்டான். வந்ததுல இருந்து பைத்தியம்னே சொல்லிக்கிட்டு இருக்க. வாயெல்லாம் கிழிச்சு புரிய கிழிச்சு. நீ ஒரு ஆம்பளை பையன் இப்படி செய்யலாமா? ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்க. ஏன் இதவே தான் போட்டுக்கிட்டு தெரியா நீனு? இது ஒரு டீ-ஷர்ட் இத போடு. அசிங்கப்படுத்திட்டு ஆம்பளை அடியை வாங்கிட்டு சிரிச்சுக்கிறது வைக்கம் இல்லாம. இதெல்லாம் சகசப்பா. நம்ம வாங்காத விளக்கு மத்தடியா, நம்ம வாங்காத செருப்படியா? காரியம் ஆகணுமா? ஹரியா சொல்ல உண்மையா? வீட்டுல அந்த அளவுக்கு வாங்கிருக்காங்க. அவரை தெளிவா சொல்லுங்களே. ஹரியரனே என்னமோ சொல்றாப்ல. ஹரியா சொல்ல உண்மையா? கேட்டுக்க தெரியுதா? என்னது? நான் சொல்றதே உண்மை. அடி வாங்காத அடியா வாங்க செருப்படியான்னு சொல்லிட்டு இருக்காப்ல. எனக்கு சப்போர்ட். ஓகே தல. கரெக்ட் தல. ஓகே தல. நீ உட்கார் தல, நான் பாத்துக்கறேன். என்ன வேட்டியே நிக்க மாட்டேங்குது? என்ன கம்ப புடிச்சிட்டு பேசி இருக்காப்ல? ஏய் ஏ பங்காளி. உட்கார் பங்காளி. இரு பங்காளி, நான் பாத்து. அதனால வாய் போடு அம்மா போடு சொல்லு. போடு கம்ப குடியா. போடு சொல்லு. ஆளு சப்போர்ட் உனக்கு. போடு 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 சொல்லு. அந்த ஆளு ஏய் விட்டு போட இங்க எப்படி அடி வெளுத்து வாங்கிட்டு. அவளா அடிச்சாரே. என்ன போலையா? என்ன போலையா? நான் ஆளு வச்சு அடிக்க வரீங்க. போடு சொல்லு. ஒரு நாள் இங்க அடி விழுந்துட்டு இருக்கு. ஐயோ, நீ இதுக்கு தான் வந்தியா? நீ எங்க இருந்து எனக்கு சப்போர்ட் வரீங்க? என்ன பார்த்து என்ன முறைக்கறாப்ல? ஏய் என்ன முறைக்கற? பார்வையா அப்படிதான் முறைக்கற. அடிக்கிற கம்ப எடுத்துட்டு வராப்ல. சப்போர்ட் கொண்டு மேற்கொண்டு அடி வாங்கி கொடுத்துட்டு போறாப்ல. சனியும் பல ரோட்ல வருதுடா எனக்கு. எங்கிட்ட இருந்தாலும் வந்து கொத்து விட்டுது. அடிச்சிட்டீல அங்க ஏன் பாக்குற நீ? ஏய் அந்த ஆளு என்னைய கம்போட வராப்ல. அது என்ன உன் பங்காளியாம்ல? அதானே ஊட்டி உட்காரு. நாலு வச்சு அடிக்க பாக்க கம்பெனி என்னத்த ஊண்டி உட்கார்றாப்ல? கீழ குத்து. கோவம் படக்கூடாது. அந்த ஆளு போ சொல்லியா? போ சொல்லியாமா? போயிட்டு அப்புறம் பாப்பா. ஓகே ஓகே. ஏய் யார் தலைவர்? யார் தலைவர் உன்னை எப்படி சொல்லலாம்? ஏய் அந்த ஆளு ஏன்னு சொல்ல. இவன் தலைவர் சொன்னதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? பாட்டுக்கு அம்மா அம்மா நீ மேற்கொண்டு அடி வாங்கி கொடுத்துட்டு போறாப்ல வந்து. சீன்லயே இல்லையே, எப்படி வந்துச்சு அஞ்சானே? என்ன சிங்கமா? யாருக்கு யார் சிங்கத்தை சிங்கற. ஏய் அந்த ஆளு சிங்கம் சொல்றாங்க. அசிங்கம்ன்றாப்ல. என்ன சொல்லாரா சிங்கம்னு? சிங்கம் நீதான் அங்க. தொட்டுட்டு இல்ல. ஏய் நீ நடக்கிறத பாரு. நடக்கறத பாருனா என்ன வேணாலும் நடக்கலாம். அதான் என்ன வேணா நடக்கலாம் தான் சொல்றேன். கம்போட தெரியுது என்ன வேணா நடக்கலாம் தான் நான் சொல்றேன். நடக்கலாம் போ. உன்னை கும்பிடுறேன் போ தலைவா. நல்லா இருப்ப, நீ போயிட்டு வா. நீ என்னை பாராட்ட வேணாம், ஒண்ணு வேணாம். உடம்ப ரணமாக்கிட்டு இருக்கேன். சேர் போட்டு உட்காந்து. ஏய் ஏய் நீ எதுக்கு அந்த ஆளு சொல்ற? ஏ பார் ஆப்பிள் அத சொல்றாப்ல. ஏ பி சி படிச்சுக்கிட்டு இருக்காப்ல. நீ அதை சொல்ற? பொம்பளை பிள்ளை மறுபடியும் சொல்றேன். இப்படி ராட்சசமா நடந்துக்கிறாங்க. ஏய் என்னை மாதிரி அடக்க ஒடுக்கமா. ஏய் என்ன நீ பேசிட்டு இருக்க? ரத்தனபானே நான் ஏதா தவறா பேசுனேனா? இல்லையே ஒண்ணே பண்ணலையே. நான் ஏதா தப்பா நடந்துக்கிட்டேனா? இல்லையே. ஒரு கை என் மேல பட்டிருக்குமா அவருக்கு மேல? இல்லையே எதுமே பண்ணலையே. நான் ஏதா தப்பா? சின்ன பையன் அந்த பையன் போய் சொல்ல. நான் ஏதா தொட்டு பேசுனேனா? இல்ல இல்ல. அப்புறம் என்னைய பத்தி என்ன அந்த வார்த்தை சொல்ற? அதானே தொட்டு ஏப்பா அப்படி சொல்ற? ஏமா துவைச்சு எடுத்து விட்டு தொட்டு பேசணும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஏதா இங்க கேளுங்க, அவர்ட்ட கேளுங்க. நீ ஏதோ மனசுக்குள்ள வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு அடிக்கிற, அது நல்லா தெரியுது. நீ நடிக்கிற மாதிரி இல்ல. அடிக்கிற உன்னை நான் பாக்குறேன் இரு. இப்ப வருவாங்க ஆளு. யாரு யாரு? அந்த ஆளு இல்ல. யாரு வருவியா? வருவாங்க 4 பேரு. அதான் யாரு? யாரோ ஒருத்தன் வருவான். பேசாம இரு. வருவாங்கன்னா இப்ப வர மாட்டாங்க. வேற ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு நீ ஆஸ்பத்திரியில பார்க்க அங்க வருவாங்க. ஏன் உங்களை ஆஸ்பத்திரியில வேற கொண்டு போய் போடணுமா? உங்களை நாடகத்துல போட்ட குடும்பம். அப்ப நாடகத்தை போட தெருவுல தூக்கிட்டு போறியா? அப்படிதான். நாய் இந்த எடுத்துட்டு போட்டோம். உன்னை மன்னிச்சுட்டே போ. நீ உன்னை என்ன மன்னிக்கணும். வா சண்டைக்கு வா. நானே மன்னிச்சுட்டேங்கறேன். நான் சண்டைக்கு வர சொல்லி சொல்லிட்டேன்ல. சண்டைக்கு வா. இன்னைக்கு சண்டை இல்ல. அட நீ ஏன் கூட சண்டைக்கு வாயா? மூடு இல்ல. சண்டை ஒரு மூணு தடவை போமா. இன்னைக்கு நான் ஆயுதத்தை தொட மாட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆயுதம் இருக்கா? அதான் பத்தாம இடுப்பு சுத்தி வச்சிருக்கேன். பத்திரமா தான் வச்சுக்கணும். சுருள் கத்தி உள்ள கிடக்கு. உன்னை மன்னிச்சு விட்டுட்டு போ. உன்னை என்னை மன்னிக்க வேணாம். உன்னை தெரிஞ்சுக்க முதல்ல. என்ன?
பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு ஆணவம் ஆகாது. ஏன் அடங்கி போனா தான் அது வாழ்க்கைக்கு அழகு. நான் அடங்கி போகணும்னு அவசியம் இல்லை. இல்லை என் கூட போட்டி விட்டு அப்படி ஜெயிச்சு முடியும். நான் போட்டின்னு வந்துட்டு நான் ஜெயிப்பேன். நான் போட்டின்னு வந்தா வேட்டியே எல்லாம் போவேன். நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். நீ போயிட்டு போ. போட்டி விட்டு ஜெயிக்கிறியா? நான் ஜெயிக்க முடியும். நான் செய்யறது ஒரு நாள் செய்ய முடியாது. செய்ய முடியும். நான் ஒரு ஆண்மகன். நான் ஒரு பெண். நான் பொண்டாட்டியை செத்தா கூட மசூர் ஒன்று வச்சுன்னு போவேன். எண்ணி 7ஆம் நாள் 2வது பொண்டாட்டி கட்டுவேன். கேட்பாங்க நீ எல்லாம் மனுஷனாடா, பொண்டாட்டி செத்து ஒரு வாரம் கூட ஆகல, சரி அதுக்குள்ள இன்னொரு பொண்டாட்டி கேக்குதா அப்படின்னு நைஸா அடிப்பேன். என்ன அடிப்பீங்க? எனக்காகவா அந்த பொண்டாட்டி, இந்த புள்ள குட்டிகளுக்கு ஒரு தாய் வேணுமேங்கிறதுக்காக தான் நைஸா அடிச்சு விடுவேன். எங்க நீ அடிச்சு விடு. ஏங்க நீங்க வேற என்ன கேக்குறீங்க? நீ இப்படி அடிச்சு விடு பாப்போம். அப்படி மட்டும் நீங்க சொல்லாதீங்க. நீங்க எல்லாம் பொண்டாட்டி சேர்த்து 7ஆம் நாள் தான் கல்யாணம் பண்ணுவீங்க. நான் எல்லாம் புருஷன் அன்னைக்கே போட்டு தள்ளிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன். என்ன பேச்சு பேசுற? 7 நாள் வரையவே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். போயா அங்கிட்டு. இது என்ன ஜென்மம்? நீ நான் பிள்ளைகளுக்காண்டி தான் அம்மா தேடுவேன். வயித்துல உள்ள பிள்ளைக்கு அப்பா வேணாமா? அதானே இல்லையா அப்படி நானும் சொல்லுவேன். நீ பேசுற பேச்சு தைரியமா இறங்கி அடிக்கிறாளே. ரைட்டு, எப்படி அடுத்து பேச போறது? நீ எப்ப 2வது புருஷன் கட்டுவ? கட்டலாம், தப்பு இல்ல. ஏன்னா உன்ன மாதிரி வயசு பிள்ளைய இந்த வயசுல புருஷன் இல்லைன்னா ஒரு மாதிரி நம்ம 4 பேர் வாய் நம்ம பேசும். அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் அரசாங்கமே ஆதரிக்குது விதவைகள் மறுமணத்தை. ஆனா கல்யாணம் பண்ணலாமே தவிர நான் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இப்ப நீ தான் எனக்கு 2வது பொண்டாட்டி. ஒரு பேச்சுக்கு தான் நெருப்புனா சுட போதா? உன்னை கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை முடிச்சு நெடுன்னு வீட்டுக்குள்ள கூட்டு வர மாட்டேன். வாசல்லையே நிப்பாட்டி. வாசல்ல நிப்பாட்டுவீங்களா? ஏய் எவனாவது ஏறி மிதிச்சுட்டு போறதுக்கா? அல்ல, உன்னை வாசல்ல நிப்பாட்டி உனக்கு செருப்பு எடுத்து வந்த கொடுமைக்கு அடியா நீனு? செருப்பை ஓரமா எடுத்து வச்சுட்டு நல்ல சாணியை கரைச்சிக்கிட்டு ஊத்துன்றேன். எங்க அதுலயே ஊத்துன்றேன். சாணி வைக்கிற வேலைக்கு ஆளை யார் இடையில பயந்து உடனே தலைவா எது பின்னாடி வந்தாலும் பயமாவே இருக்கு. என்ன அவர் முறைச்சு பார்த்துட்டு போறாரு? என்னைய தான் பாக்குறாரு, உன்னை பார்க்கவே இல்லை அவரு. அப்படி சாணியை கரைச்சு வாச தெளிச்சுட்டு உனக்கு ஆரத்தி எடுப்பேன். எப்படி? மணமகளே வா வா, ஓ ஒத்த கால தூக்கிக்கிட்டு வா. ஐயோ அது அப்படி இல்ல, ஒத்த கால் வலது கால் எடுத்து வச்சு வா. வண்டில பாட்டு இருக்கு. தங்கமே, என் அறிவு களஞ்சியமே, இளநி மண்டையே, இந்த குருவி மண்டைக்குள்ள இவ்வளவு மூளையா? வலது காலா? இந்த வலது காலம் சொன்னில்ல, அது ஒரு காலா 2 காலா? அந்த மயத்தை தானே நானும் சொன்னேன். அப்ப 2 காலையும் தூக்கிட்டு பப்பரப்பான்னு புலந்துட்டு கிடப்பாங்க. உள்ள கூட்டிட்டு வந்து மூத்த உண்டாட்டி போட்டாவ பெருசு. அது சாமி போட்டா பெரிய போட்டாவ மாட்டி சீரியல் பல்ப்லாம் போட்டு முன்ன விட்டுருப்பேன். என்னன்னு உங்கள்கிட்ட காட்டுவேன். நீ பாருமா, இவதான் உங்க அக்கா. அவ இருந்த இடத்துல தான் நீ இருந்து குடும்பம் நடத்த போற. அவளை கும்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னா அந்த உலகம் ஒத்துக்கும். இப்ப நீ புருஷன் செத்துட்டான்னு 2வது புருஷனை கூட்டிட்டு வரும்போது மூத்த புருஷன் போட்டாவ கட் அவுட் மாதிரி அடிச்சு மாட்டி ஒரு பெரிய வெள்ளவுட்டு மாலையை போட்டு, என்னங்க இவர் தான் உங்க அண்ணன், அவரு செஞ்ச இடத்துல தான் நீங்க செய்ய போறீங்க, அவரை கும்பிட்டுக்கிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க பாப்போம். செருப்பா கலட்டிட்டு பீய தொடுக்கிட்டு அதுலயே அடிப்பான். சட்டார் சட்டார் சட்டார். அங்க நிக்கிறான் சிங்கம் மோர கடைய பாரு. ஏன் என் புருஷன் போட்டா என்னால மாட்ட முடியாதா? என்ன வச்சு பேசிக்கிட்டு இருக்க? நானும் என் புருஷன் போட்டா பெரிய கட் அவுட் மாதிரி வச்சிருவேன். வச்சுட்டு நானும் கூட்டிட்டு போவேன். மாமா பாருங்க எத்த தண்டி இருக்குன்னு பாருங்க. நீ மொட்டை குண்டி போட்டாவா மாட்டி வச்சிருக்க? மொட்டை குண்டி போட்டா வந்தாலும் அத்தை தண்டி போட்டோக்கு போது கொடுக்குமா? என்ன வச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஆமா பாருங்க எத்த தண்டி வச்சிருக்காங்க. மீச அது மாதிரியே உங்களுக்கு இருக்கணும். ஒரு நாள் இல்ல ஏன் தொலைச்சிட்டானா? அன்னைக்கு வச்சாதான் மீன் குழம்புல, அதுக்கப்புறம் போட்டோல தான் அவரை பார்க்க முடிஞ்சிச்சு. மீன் குழம்புல விஷம் வச்சியா? என்கிட்ட அப்படி நீ செய்ய முடியாது. ஏங்க? நான் சைவத்துக்கு மாறிட்டேன். சாம்பாரை சாப்பிடுவீங்களா? சாம்பார்லயுமா? நோ, ஒன்லி பால் மட்டும் தான் சாப்பிடுவேன். பாலை குடிப்பீங்கல்ல? கிளாஸ்ல குடிச்சா தானே கலக்குவேன். புரியலையே. டைரக்டா எள்ளி பேஸ்ட தடவிடுவேன். எச்சியை துப்பி அப்படி தொடச்சிட்டு அப்புறம் சாப்பிடுவேன். கைகால பிடிச்சி கட்டி போட்டுருவான். என்ன செஞ்சாலும் சாப்பிட்டே தீருவேன். அப்புறம் நொற தள்ளுறது உறுதி. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. சுரேஷ் வந்தாலும் வந்து போஸ்ல குறையறதே இல்லை. இந்த மகரே வியாபாரத்தை எடுத்து சொல்றேன். கமெண்ட் டெல் மீ. சக்கச்ச வந்த பழம், சக்கச்ச வந்த பழம், இது தினது இன்னைக்கு பழம், எல்லாரும் வாங்க பழம், இது எனக்கு பிறந்த பழம், நல்ல பழம், எத்தனை பேருக்கு மாம்பழம் பாத்தியா?
நீளமா இருக்கேன் மாம்பழம். என்ன மாம்பழம் இப்படி கை கட்டாங்க? ஏங்க அவ்வளவு பெருசா இருக்கும். அவ்வளவு பெருசா இருந்தா பலாப்பழம் அது. நான் பலாப்பழத்தை சொல்ல, பலாப்பழத்தை எல்லாம் கொடுத்தா உன்னால குடிச்சு திங்க முடியுமா? அது சிறப்பு. வாயை கிளிக்கும். அம்மா இது என்ன? நீங்க ஏன் கொண்டு போய் வாயை நேரடியா அதுலயே வைக்கிறீங்க? நேரடியா வைக்காம இப்ப நம்ம ஆள் குட்டி அந்த வைப்பாங்க. ஏங்க கத்தி வச்சு அறுத்து தானங்க வைப்பாங்க. இது என்ன சாதி மாம்பழம்? மல்கோவா. நான் பல சாதி மாம்பழம் சாப்பிட்டேன். என்னன்னு? மல்கோவா, புதாத்தார், பங்கனம்பள்ளி, காசாலட்டு, கல்லாமணி, பலாமணி, நீலா, செந்தூரா. இப்ப மல்கோவா தான் இப்ப நமக்கு பிடித்தமா இருக்கு. என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு வைக்கிறேன். 5000 கொடுக்கலாம். எதுக்கு? தங்கத்துக்கு. என்ன டீ குடிக்க காசு இல்ல நீங்க? அது வேற பிரச்சனை. எதுக்கு? சொத்தே அழிப்பேன். சொத்து இருக்கா? எவன் சொத்தையும் அழிப்பேன். அது எப்படி? நம்ம சொத்தை. ஆனா அது அருமையான மாம்பழம். இது சாப்பிடறதுலாம் கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? யாரு என்ன சொல்றியா? மாம்பழம் சாப்பிடறதுல மாவட்டத்துல முதல் விருது வாங்கினவன் நான். எப்போ? ஒரு காலத்துலயா? எப்போ வந்தேன் விருது வாங்கினதா? ஒரு காலத்துல திருப்பி கொண்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கு முடியும். ஒரு காலத்துல தான். இப்ப எங்க சாப்பிடுறேன் மாம்பழத்தை கண்ணில் பார்த்து பல ஆண்டுகள் ஆகுது. சரிங்க. ஒரு கீத்து கொடுமாங்க. ஏன் அறுக்க கூடாது? ஏன் அறுக்க கூடாது? இந்த மாம்பழத்துல கத்தி போடுமாயா? வேற எப்படிதான் சாப்பிடுறது? கத்தி வைக்க மனசு வருமா? வேற கண்ணி போயிரும்னு நான் கையே வைக்கிறதுல. அதுக்காக தெரிஞ்ச விஷயம் தானே. தெரிஞ்ச விஷயம். மாம்பழத்தை முதல்ல கையில் எடுக்கணும். எடுத்து அப்புறம் லைட்டா நசுக்கணும். காயா பழமா என்ன ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் திருப்பிட்டு விடு விடு. இன்னைக்காவது அவர் நான் செய்யறதை அவர் செய்யறதை நினைச்சு பார்க்கட்டும். அப்புறம் உள்ளங்கை வச்சு அப்படியே அதக்கணும். கத 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 கதன்னு அதக்கணும். அப்புறம் நுனியில் ஒரு சின்ன கடி கடிச்சிட்டு அப்படியே அமுக்கிட்டே உறிஞ்சும். இந்தம்மா இங்க பாருமா. மாம்பழத்தை காட்டினா மாம்பழம் தூர காமிச்சிக்கிட்டு இருக்க. அதானே. ஆனா இது டாப் டூ பாட்டா சூப்பரியா அந்த மரம். நீங்க மாம்பழத்தை பத்தி சொல்லுங்க. மாம்பழம் வைக்க வந்தாங்க அம்மா. அனாசிமா எங்க அம்மா பத்தி பேசாதீங்க. நோ அது எங்க மாமி. போதும் வாங்க. மாம்பழம் வைக்க வந்தாங்க அம்மா. மாம்பழம் வைக்க வந்தாங்க அம்மா. ஓ மாம்பழம் தரியா சும்மா. பரவாயில்லையே இவ்வளவு பெரிய குத்தா விழுகுது. ஜம்பனி விழுகுது. அடே அப்பா என்ன இவ்வளவு வெயிட்டா விழுகுது? பரவாயில்லையே இவ்வளவு வெயிட்டா இருக்கு. என்னதுன்னா நீ குச்சி தள்ளுப்பா. பரமா பாக்குற ஒரு மாதிரியா நினைப்பாங்க. எங்கிட்டு பறக்கிறது? என்னது முகம் மேல இருக்குது. மிஸ் ராணி சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. என்னன்னா கேளுங்க. நான் அதுக்கெல்லாம் கோவப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். கேளுங்க. நான் உன்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நினைச்சேன். சரி விடுங்க, நீங்க முதல்ல கோவப்பட்டீங்க. நீங்க வேணா என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேளுங்களேன். அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க, நானும் கேட்கலன்னா அப்புறம் எப்படி தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது? நீங்க ஒன்றும்
நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஐடியாவில் இல்லை. நோனோ, நான் காதலிச்சிட்டேன். ஏங்க நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேங்க, எனக்கு குழந்தை குட்டியெல்லாம் வந்துடும். தாராளம் நீங்கள் போகலாம், உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் காதலிச்சது தான். ஐயோ அவ்வளோ நல்ல கதலா? எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படி உங்களை வாழ்த்துட்டு பேச விட்டுருவேன் நினைச்சீங்களா? நீங்கள் யாரும் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் பிள்ளை பத்துக்கலாம். அவ்வளோ நல்ல மனுஷனா? ஆனால் நான் காதலிச்சதுக்காக நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும். காதலிச்சுக்காண்டி எப்போ கூப்பிட்டா வரணும்னா என்னையா நினைச்சிட்டு இருக்க? அது நம்ம பொறுப்பு இல்லை. என்ன நம்ம பொறுப்பு இல்லைன்னா? கூப்பிட்டா வந்து கூப்பிட்டா வந்துதானோ போயாங்கிடு. இப்போ காதலிச்சதுக்கு என்ன பதில்? அதுக்காண்டி நீ காதல் பண்ணுறதுக்கெல்லாம் நான் வந்து ஏதாவது சொல்ல முடியுமா? செஞ்சுதான் ஆகணும். செய்ய முடியாது. நான் செய்கிறேன். இப்போ உனக்கு காதல் எப்படி செய்றேன்னு பாரு. நீங்க வேமா பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு. இந்த மயிர் தான் சொல்லாத. ஏங்க மிஸ்டர் வாங்க. என்னங்க காதலுக்கு போது சீக்கிரம் போன வேலை அதானே வேலை இருக்கு. ஏங்க இனிமே தாங்க எனக்கு வேலை இருக்கு, இனிமே தான் அதிகமான வேலை இருக்கு. ஆமா, அங்க பொளந்துட்டு படுக்கிறது தெரியாது. கேளுங்க, இப்ப யாரா அதை கேட்டாங்களா? நான் சொல்றேன், இந்த வார்த்தை என்னோட விட்டணும். இப்பல எனக்கு காதலிக்கும் போது வேகமா பண்ணுங்கிறது. அப்ப நான் கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்ல சீக்கிரம் வேகமா பண்ண எனக்கு வேலை இருக்கு அப்படின்னா நம்ம டென்ஷன் ஆயிடும். நான் ஏற்கனவே நான் மூடு வந்து வேலை பார்க்கறதே கஷ்டம். இதுல அது வேற சீக்கிரம்னா ஒரு மயில் வழங்காதப்பா. புரியுதா? நான் எப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றேன், சொல்லட்டுமா? ஆமா, இப்பெல்லாம் எனக்கு தூக்கமே வர்றதில்ல தெரியுமா? பகலில் எப்படி நீ பகல்ல தூக்கம் வரும்? ராத்திரி முழுக்க குட்டியா தூங்கினா அப்படி பகல்ல போய் எப்படி தூக்கம்? அதானே என்ன கிறுக்க நினைச்சேன். அதானே நான் ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது ஐயோ பிள்ளைக்கு ஏதோ மனக்கவலை போல மன உளைச்சல். எப்படி தெரியுமா? சொல்லுடா. எவ்வளவு மன கஷ்டத்துல தூங்காம தெரியும். கம்மியா இருக்க மாதிரி அப்பக்கட அன்னக்கிழி ஆடி வரும் வண்ணக்கிழி ஒரங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. அப்பக்கட அன்னக்கிழி ஆடி வரும் வண்ணக்கிழி ஒரங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. ஒரங்கட்டு ரசாவே ரொம்ப ஓவாரத்தா பேசுறியே ரோசாவே. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி ஒரு கட்டு பார்த்தாலே இருக்கிறது சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, நாம பார்க்கையிலே ருசி மீறுது. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, நாம பார்க்கையிலே ருசி மீறுது. கட்டியில் குறையாம இருக்குதையா, அப்பையில் நீயாக எடுத்துக்கையா. ஆக்கி வைத்த சோறு பாக்கி வைத்ததார் தின்ன தீரகுள்ள இன்னும் கொஞ்சம் வேணும்படி. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி ஒரு கட்டு நாத்தா உன் கூடையில இருக்கிறது என்னாத்தா. தை மாசம் பிறந்ததும் என்னால் பார்க்கணும், தட்டாமல் நீ எழுதும் போல் சேரணும். தை மாசம் பிறந்ததும் என்னால் பார்க்கணும், தட்டாமல் நீ எழுதும் போல் சேரணும். பிடிக்குள்ள அடங்காத அடிக்கரும்பே வலிக்காத தொழியரும்பே. கட்டி மேளத்தோடு பட்டு பாயப்போடு கட்டில் சத்தம் கேட்டதுமே அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி ஒரு கட்டு நாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. தானே